ரொம்ப நேரமா கடிகாரத்தை பார்த்தே நடந்துட்டு இருக்கியே, ஏதாவது பரிகாரமா என்ன? என்னடி கிண்டலா? நான் உன்னை கிண்டலாம் பண்ணலக்கா. போன் வந்ததுல இருந்து நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அந்த கிளாக்கையே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கியே, அதான் என்ன விஷயம் சொல்லி கேக்குறேன். இல்ல, அந்த கிளாக் ஓடுமா ஓடாதான்னு பாத்துட்டு இருந்தேன். ரோகிணி பாயிண்ட் பத்தியா இல்லையா? ரேவதி கிளாக் ஓடுமா ஓடாதான்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றது, ஆனா அதுவா ஓடாது. மாமா அல்ல, அதுக்காக சொல்லல. பேட்டரி போட்டா ஓட போகுது, பேட்டரி போடலனா ஓடாம இருக்க போகுது. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா இவ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இவளுக்கு பண்ண ஆபரேஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி ரோகிணி. அக்கா, நீயும் உன் பங்குக்கு கிண்டல் பண்ணாத. வேணும்னா கொஞ்சம் சுண்டல் பண்ணட்டா? மாமா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், மணி அங்கேயே தான் நிக்குது. பொழுது போலியேன்னு கவலையில கேட்டா ஆள் அலக்கி என்ன ஓட்டுறீங்க. சரி, வேகமா பொழுது போனா மட்டும் மேடம் என்ன பண்றதா உத்தேசம்? அதுவா, நாளைக்கு காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக தான் நான் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா நேரம் ஓடிடாது. நீ பேசாம அமைதியா இருந்தாதான் நாளைய பொழுது சீக்கிரமா விடியும். நான் இங்கே இருந்த ஆளாளுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் ரூமுக்கு போறேன். ஏன் அங்க வந்து கிண்டல் பண்ண மாட்டாமா? போங்க மாமா. எழுதுங்க. நீ அந்த சொக்கலிங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்தோன்னு சொல்லு. 5000. 5000 ராமருக்கு சொல்லு ரேவதி. மாமா, மார்னிங் எப்போ வரும்? என்ன? அது இல்ல மாமா, இங்க நேரமே போக மாட்டேங்குது. எப்படா விடியும் உங்களை பாப்போன்னு இருக்கு. டைமே பார்த்துட்டு இருந்தனா உனக்கு அப்படிதான் தோணும். என்ன மாமா, ரோகிணி அக்கா என்ன சொன்னாங்களோ அதையும் நீங்களும் சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் புலம்பி முடிச்சிட்டு இப்ப எனக்கு கால் பண்றியா? என்னது, நான் புலம்புறேனா? மாமா ரேவதி, நாளைக்கு நம்ம மீட் பண்ண தானே போறோம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் டவுட் வர மாதிரி நடந்துக்காத. சரிங்க மாமா. என்ன இது, இந்த கடிகாரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. சம்திங் ராங். இந்த கடிகாரம் நகரவே மாட்டேங்குது. ஒருவேளை பூமி சுத்துறது நின்றுச்சா? இல்லையே, நாம படிச்ச பிசிக்ஸ்ல பூமி நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. கடிகாரம் தான் ஏதோ பிரச்சனையாயி ஸ்லோவா இருக்கு. கீழே போய் அக்காட்ட என்னன்னு கேட்போம். ஃபோன் பண்ணிருக்க? அது வந்து டைமே நகர மாட்டேங்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அப்போ இதே தான் சொன்னேன். இப்போ திரும்ப ஃபோன் பண்ணி அதே தான் சொல்றேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே ஆகல மாமா. கடிகாரத்துக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. முள்ள அப்படியே நிக்குது. அது உன் மன பிரம்ம. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நான் சொல்றத நீங்க நம்புங்க. நிஜமாவே பொழுது நகராம அப்படியே நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். டைம் எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும் ரேவதி. உன் மனசு தான் அதை விட வேகமாக ஓடிட்டு இருக்கு. அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றதுதான் உண்மை. சூரியன் எப்போ மறைஞ்சு எப்போ பொழுது விடிஞ்சு நான் எப்போ உங்களை பார்க்க வர்றது? திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு அப்படித்தான் தோணும். அப்படியா சொல்றீங்க? சரி மாமா. பேசாம மாமா சொன்ன மாதிரி தூங்கிடலாமா? சீக்கிரமா விடிஞ்சிரும்.
5 மணி நேரம் இருக்கேன். இப்ப என்ன பண்ணுவேன்? மாமா கூட இருக்க போறன்ற சந்தோஷத்துல தூக்கமே வர மாட்டேங்குது. ஷோ. என்ன மாமா சொல்றீங்க? இது நம்ம வீடா? என்னோட வீடா? ஆமா ரேவதி, இவ்வளவு நாளா உனக்காக தான் இந்த வீடு காத்துட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நீ வரணுன்றது என் ரொம்ப நாள் ஆசை. மாமா, எனக்காக இவ்ளோ தூரம் யோசிச்சு நீங்க, நான் இந்த அளவு அன்புக்கு தகுதியானவளா? ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த வீட்டுக்குள்ள நீ வரும்போது சிரிச்சுட்டே சந்தோஷமா வரணும்.